ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டோக்கன்ஸ் டாப்பிக்கில் ஒரு முக்கியமான கேட்டகரி ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபையர்ஸ் தான். அதெல்லாம் நம்ம உள்ள கிளாஸிஃபிகேஷன்லாம் கிடையாது. அது மாதிரி லிட்ரல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து நியூமரிக் லிட்ரல், நான் நியூமரிக் லிட்ரல், பூலியன் லிட்ரல்னு மூணாக பிரிக்கலாம். நியூமரிக்னால் நம்பர்ஸ், நான் நியூமரிக்னால் டெக்ஸ்ட்டு, அதாவது ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்குறது. பூலியன் லிட்ரல்னால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸுன்னு சொல்லி பூலியன் லிட்ரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பிரேசஸ், பேராந்திசிஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், கமா, செமிகோலன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 34 கீவேர்ட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அதை யூஸ் பண்ணி அது ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் உள்ள இன்னர் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது எப்போதுமே அண்டு, ஆர், நாட் அப்படிங்கிறது தான். அண்டுனா ஏஎன்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்னா ஓஆர்னு யூஸ் பண்ணிக்கலாம், நாட்னா என்ஓடின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு, ஆர், நாட்டு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லக்கூடியது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது ஈக்குவல்ஸ், ப்ளஸ் ஈக்குவல்ஸ், மைனஸ் ஈக்குவல்ஸ், ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ், ஸ்டார் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வரக்கூடிய செஷனில் எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் ஆப்ரேட்டர் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் கூட பார்த்துருப்போம். அது மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ், இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஏன்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், பின்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பர்பஸ் அப்படின்னா உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் செய்கிற மாதிரி. அப்போ ஏல 23ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம், பியில் 12ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி கொடுக்குறோம், ஏ மைனஸ் பி கொடுக்குறோம். அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் ப்ளஸ் அடிஷனுக்காக, மைனஸ் சப்ட்ராக்ஷனுக்காக, ஸ்டார் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்காக, ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிவிஷன், ரியல் நம்பரில் அவுட்புட் வரும். அதே டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டபுள் ஸ்லாஷ் பின்னு கொடுத்துருப்போம். இது பார்த்திங்கன்னா இன்டீஜர் டிவிஷன், நம்மளுக்கு ரிசல்ட்டு இன்டீஜரில் கிடைக்கும், கோஷன்ட் வந்து இன்டீஜரில் கிடைக்கும். அதே ஏ பர்சன்டேஜ் பி, பர்சன்டேஜ் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் கோஷன்ட் கிடைக்கும். அதே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் ரிமைண்டர் கிடைக்கும். அதே மாதிரி டபுள் ஸ்டார், இது பைத்தானில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர், இது எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடியது. இங்கே டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ ஸ்டார் பி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ ஸ்லாஷ் பி, ஸ்லாஷ் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 1.91 சம்திங் வந்துருக்கு, ரிசல்ட்டு ரியல் நம்பரில் வந்துருக்கு. அதே ஏ டபுள் ஸ்லாஷ் பி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்டீஜரில் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஆப்ரேஷன். அதே மாதிரி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஆப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இந்த பர்பஸ் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல்ஸ், நாட் ஈக்குவல்ஸ். இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்காக டபுள் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக எக்ஸ்க்ளமேஷன் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி தான் இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென், ஸோ அதை கிரேட்டர் தெனை பயன்படுத்தி ஏபியில் வேல்யூ இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன மெசேஜ் கிடைக்கும், நம்மளுக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக
ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பூலியன் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூன்னு மெசேஜ் கிடைக்கும். ஏ லெஸ் தென் பி ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் இந்த மாதிரி வெறுமை ஏ கிரேட்டர் தென் பி, ஏ லெஸ் தென் பி, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வெறும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெசேஜ் தான் கிடைக்கும். நாம் ஆனால் இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில், இஃப் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில், அதே மாதிரி லூப்ஸில், ஒயில் லூப்பு, ஃபார் லூப்பு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம வரக்கூடிய செஷன்ஸில் பார்ப்போம், எப்படி அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட, ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸோட எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அது கிரேட்டர் தென் பி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், ஈக்குவல்ஸுங்கிறது இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். சிங்கிள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணலாம், ஒரு எக்ஸ்ப்ரெஷனை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணலாம். அதான் டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறது தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறது. ஸோ ரெண்டு வேல்யூஸை, ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன்ஸை கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட் ஈக்குவல்ஸ்னால் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் ஈக்குவல்ஸ், இதை யூஸ் பண்ணி நாட் ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வழியாக நம்ம ரெண்டு விதமான ஆப்ரேட்டர்ஸை பார்த்துருப்போம், அரித்மெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தேவையோ, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதையும் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதையும் வரக்கூடிய செஷன்ஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.